எந்த கொம்பன் தடுத்தாலும் இந்தியாவிற்கான எரிபொருள் வந்தே தீரும். உலக அரங்கில் இந்தியாவின் ரூட் கிளியர். இதுதான் மோடி. இன்றைய நவீன உலகில் ஒரு நாட்டின் பொருளாதார முதுகெலும்பாக திகழ்வது எரிசக்தி பாதுகாப்பு. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக உலக நாடுகள் சந்தித்து வரும் போர் சூழல்களும் அதனால் உருவான சர்வதேச விநியோக சங்கிலி பாதிப்புகளும் வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரத்தையே நிலைகுலைய செய்துள்ளன. உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றங்கள் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத உயர்வை கண்டது. இதன் நேரடி விளைவாக உலகின் முன்னணி வல்லரசு நாடுகள் கூட தங்கள் நாட்டு மக்கள் மீது பெரும் விலை உயர்வு சுமையை ஏற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டன. உதாரணமாக அமெரிக்கா போன்ற பொருளாதார வலிமை மிக்க நாட்டிலேயே பெட்ரோல் விலை சுமார் 22% வரை உயர்ந்தது. இதே போன்றதொரு இக்கட்டான நிலையை கனடா 21% விலை உயர்வுடனும் இத்தாலி 15% உயர்வுடனும் எதிர்கொண்டன. ஆசியாவின் பெரும் சக்திகளான சீனா 11% மற்றும் ஜப்பான் 8% என எரிபொருள் விலை உயர்வால் பெரும் பணவீக்க அழுத்தத்தை சந்தித்தன. ஆனால் இத்தகைய உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்திய அரசு மேற்கொண்ட தீர்க்கமான முடிவுகள் இந்தியாவை ஒரு பாதுகாப்பான பொருளாதார தீவாக மாற்றியிருக்கின்றன. உலகமே பெட்ரோல் விலை உயர்வால் தத்தளித்துக் கொண்டிருந்த போது இந்தியா மட்டும் 0% என்ற அளவில் பெட்ரோல் விலையை உயர்த்தாமல் தற்காத்துக் கொண்டது ஒரு மாபெரும் உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த இமாலய வெற்றியின் மற்றொரு முக்கிய அம்சம் ஈரான் போன்ற நட்பு நாடுகளுடன் இந்தியா கொண்டிருக்கும் ஆக்கப்பூர்வமான உறவாகும். சமீபத்திய கடல்சார் பதற்றங்களின் போது உலகின் மிக முக்கியமான கடற்வழி பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தி போன்ற பகுதிகள் போர் அச்சத்தால் மூடப்பட்டது. உலக நாடுகளின் எரிபொருள் கப்பல்கள் ஆங்காங்கே முடங்கி கிடந்த வேளையில் இந்தியா தனது ராஜதந்திர உறவுகள் மூலம் அந்த தடையை முறியடித்தது. ஈரான் போன்ற நாடுகள் இந்தியாவின் தேவையை உணர்ந்து மற்ற நாடுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட போதும் இந்திய கப்பல்கள் தடையின்றி செல்லவும் எரிசக்தி பரிமாற்றத்தை தொடரவும் சிறப்பு அனுமதிகளை வழங்கின. இது உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பையும் பாரத பிரதமரின் தனிப்பட்ட செல்வாக்கையும் பறைசாற்றுகிறது. வல்லரசு நாடுகளே திகைக்கும் வேளையில் இந்தியா தனது எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு மட்டுமின்றி பொருளாதாரத்தையும் ஸ்திரத்தன்மையாக வைத்திருப்பது ஒரு புதிய உலக ஒழுங்கின் தொடக்கமாகும்.